வணக்கம். டிசம்பர் 22ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 20ஆம் தேதி நிஃப்டி 1.5% குறைவாக க்ளோஸ் ஆனது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 30,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 33,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,600 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 20,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 18,700 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,300 கோடி ரூபாய்க்கு. யூஎஸ் அரசாங்கம் ஷட் டவுனை தவிர்த்து இருக்கிறாங்க. அதற்கான மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக அதிபர்கிட்ட இருந்து ஒப்புதல் பெறப்படும்னு என்டிடிவியில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. வரப்போகிற யூஎஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு கட்டல் விடுத்திருக்கிறாரு. யூஎஸ் கிட்ட இருந்து ஆயில் மற்றும் கேஸை வாங்குங்க அல்லது கூடுதல் வரி விதிக்கப்படும்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. யூரோப்பியன் யூனியனுக்கு தகவல் கிடைத்தது என்டிடிவியிலிருந்து. தேநீர் ஒரு ஆரோக்கியமான பானம்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இதை இந்தியன் டீ அசோசியேஷன் வரவேற்றிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. குறிப்பாக ஒரு செடி, அதோடைய பேர் கேமிலியா சைனன்சஸ், அதிலிருந்து தயாரித்த தேநீருக்கு தான் இந்த அந்தஸ்தை வழங்கியிருக்கிறாங்க. மற்ற தேநீருக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சர்ச் பண்ணி பார்க்கும்போது, கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில் பெரும்பாலும் இந்த செடியிலிருந்து தான் டீயை உற்பத்தி செய்கிறாங்கன்னு புரிந்து கொள்ள முடியுது. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி லார்சன் அண்ட் டியூப்ரோடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. K9 வஜ்ரா ஆர்ட்லரி கன்ஸ்க்கான கான்ட்ராக்ட் இது 7,628 கோடி ரூபாய். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டீலுக்கு அரசு வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதோடைய பாகமாக மணி கண்ட்ரோல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் அண்ட் ரெமெடிஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வரி விதிக்க வேண்டுமா இல்லையா அப்படின்ற பரிந்துரை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ 25% உள்ள வரக்கூடிய ஸ்டீலுக்கு வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தற்காலிக வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதானி குரூப் பீகாரில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். தெர்மல் பவர் பிளான்ட்டுக்காக 20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆம்பர் என்டர்பிரைசஸில் ஒரு பிளாக் டீல் நடந்துன்ற செய்தி நம்ம வீக்கெண்டில் பார்த்துருந்தோம், வெள்ளிக்கிழமை பார்த்துருந்தோம். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஆசென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் 3.45 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், டாடா ஏஐஏ, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல், மஹிந்திரா மேனுலைஃப் மியூச்சுவல் ஃபண்ட், கோல்ட்மேன் சாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மொரீஷியஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்துன்றது சொல்லலை. அது ஒரு யூரோப்பியன் OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. 6 ஆண்டிற்கான ஆர்டர் இது. 15 மில்லியன் யூரோ மதிப்பு. NBCC தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. 2 ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. முதல் ஆர்டர் அவங்களுக்கு ஆயில் இந்தியா லிமிடெட் இருந்து ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கான ஆர்டர் 200 கோடி ரூபாய். மற்றொன்று 98 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் மும்பையை சார்ந்து மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர் அது. சாய் சில்க்ஸ் புது கடையை திறந்திருக்கிறாங்க. புதுச்சேரியில் 65வது கடை இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சாய் சில்க்ஸ். ஐடி கான்ஸ் சொல்யூஷன்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கேரளா சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 2 ஆண்டிற்கானது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். ஜோதி லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஸ்விட்ச் கியர் டிவிஷனுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 33 கோடி ரூபாய் மதிப்பு. யார்கிட்ட இருந்து? குஜராத் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர் இது. ஆலம்பிக் ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அவருடைய ஒரு மருந்துக்கு சீஷர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆலம்பிக் ஃபார்மா. ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. இந்தியாவில் பர்கர் கிங் நடத்தக்கூடிய நிறுவனம் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 5,000 மில்லியன் ரூபாய் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. பிரவேக் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. மஹிந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இந்தியா லிமிடெட்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. என்ன தொகைக்கு, என்ன காலளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. ஜூலியன் ஆக்ரோ இன்ஃப்ராடெக் ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஜனவரி 8ஆம் தேதி ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்கிறது 5 ரூபாயாக மாற்றுறாங்க. அதிசய் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கான ஆர்டர் கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்.
இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆர்பிஐ அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 27 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? டெபாசிட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் விதிகளை சரியாக பின்பற்றுன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 27 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க ஆர்பிஐ. அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணுறாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்தது. அதற்கு பிறகு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதோடைய பாகமாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. சின்ன பின்னணி அது என்ன, எவ்வளோ மதிப்புக்கு இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது? 3954 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 33% ஸ்டேக்கை வாங்குறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸில். அதற்கு பிறகு இந்தியா சிமெண்ட்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்தும் வாங்குறாங்க 3142 கோடி ரூபாய்க்கு 26% ஸ்டேக்கை வாங்குறாங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தரப்புல வந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தாங்க. யூஎஸ்ஏல சில நிறுவனங்கள் மீது 300% அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சில நிறுவனங்களுக்கு அவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஐஓசி, அப்புறம் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இது குறித்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. உள்ளுக்குள்ளார விசாரிக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. இப்போ அதே போல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, கம்பெனி மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, இருந்தாலும் உள்ளுக்குள்ள விசாரணை துவங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 2009 ஆண்டு இது நடந்திருக்கலாம்ன்ற சந்தேகம் இருக்குது. ஸோ விசாரிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தரப்புல மற்றொரு அப்டேட் என்னன்னா, அவங்க யான் ப்ராஜெக்டில் முதலீடு செய்கிறாங்க. ஒடிசா மாநிலத்தில் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வழியாகத்தான் இந்த முதலீடு. 4382 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. யாருடனான ஜாயிண்ட் வெஞ்சர் இது? எம்சிபிஐ பிரைவேட் லிமிடெடுடனான ஜாயிண்ட் வெஞ்சர். ஸ்பைஸ்ஜெட் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க மீது ஒரு புது குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. அவங்க ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய சில பாகங்களை திருடி இருக்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. சில லீசர்ஸ் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 3 லீசர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க, லீகல் நோட்டீஸ். 7 நாட்களுக்கு வர கம்பெனி பதில் அளிக்க வேண்டும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் இது. யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. ஓஎன்ஜிசி லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 552 மில்லியன் ரூபாய். ஷில்பா மெடிக்கேர் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஹைதராபாத் ஆலைக்கு அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. யூரோப் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. 1 ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 30 ஆரோபிந்தோ ஃபார்மா தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம் தான் கியூராடெக் பயோலாஜிக்ஸ். அவங்களுடைய ஒரு மருந்துக்கு எம்ஹெச்ஆர்ஐ வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எம்ஹெச்ஆர்ஐ யூகேல இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் ரெகுலேட்டரி ஏஜென்சி. சில கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆரோபிந்தோ ஃபார்மா. சாக்ஸாஃப்ட் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி 2.59 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீஸை சார்ந்த ஜி டெக்னோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்ல தான் ஸ்டேக் வாங்குறாங்க 2.59 கோடி ரூபாய்க்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம் தான் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஹெல்த் லிமிடெட். அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் கம்பெனியான ஹெல்த் அலையன்ஸ் குரூப்பில் 45% ஸ்டேக் வாங்குறாங்க. இதற்காக $10 மில்லியன் செலவு செய்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். மணப்புரம் ஃபினான்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 20 லட்சம் ரூபாய். நோ யோர் கஸ்டமர் விதிகளை சரியாக பின்பற்றலன்றதான் குற்றச்சாட்டு. ஐடிபிஐ பேங்க் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. 10,000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் குறித்து டிசம்பர் 31 முடிவு செய்ய இருக்கிறாங்க. டாரண்ட் பவர் வெள்ளிக்கிழமை 10% விழுந்திருக்கு. அதற்கு மணி கண்ட்ரோல் ஒரு சில காரணம் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 6 செஷன்ஸில் 5 முறை கீழே போயிருக்கு. டாரண்ட் பவர் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்க வெள்ளிக்கிழமை விழுந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, FTSE இண்டெக்ஸில் அவங்களுடைய வெயிட்டேஜை குறைக்கிறாங்க. அதனால $20 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸ் வெளியேறும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். வெள்ளிக்கிழமை 10% விழுந்திருந்தாலும் இந்த ஆண்டு இது வரைக்கும் 57% அதிகரிச்சிருக்கு. டாரண்ட் பவர் போன வருடம் 90% அதிகரிச்சிருக்கு. வேதாந்தா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. டிமர்ஜருக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. சின்ன பின்னணி முன்னவே அவங்க அறிவித்தது தான். அவங்களுடைய 5 பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ண போகிறதாக அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதில் இப்போ என்ன அப்டேட் திருத்தம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, 4 மட்டும்தான் அவங்க டிமர்ஜர் பண்ணுறாங்க. 1 வந்து வேதாந்தாவுடைய வைத்துக்க போகிறாங்க. அதாவது அவங்களுடைய பேஸ் மெட்டல்ஸ் பிஸ்னஸ் வந்து வேதாந்தாவுடனே வச்சுக்க போகிறாங்க. மீதம் இருக்கிற 4 பிஸ்னஸ் தான் அவங்க டிமர்ஜ் பண்ண போகிறாங்க. அந்த 4 பிஸ்னஸ் என்ன தெரியாது உங்களுக்காக. வேதாந்தா அலுமினியம் மெட்டல், தால்வாண்டி சாபோ பவர், மேல்கோ எனர்ஜி மற்றும் வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல். கியூபிட் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் கிட்ட இருந்து 18 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இது. ஜிஎம்எம் ஃபாட்லர் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. போலாண்டில் உற்பத்தி ஆலை அமைப்பதற்காக ஒரு முதலீடு செய்கிறாங்க. 51% ஸ்டேக் வாங்குறாங்க 25.3 கோடி ரூபாய்க்கு.
இன்ஃபோஎட்ஜ் தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. Naukri.com போன்ற வெப்சைட்ஸை நடத்தக்கூடிய நிறுவனம், அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ரெட் ஸ்டார்ட் லேப்ஸ். அவங்க ஒரு முதலீடு செய்கிறாங்க. பிரெயின்சைட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட்டில் 3 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. ஏற்கனவே 4.7% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அது 5.3% உயர்த்துறாங்க. இந்த பிரெயின்சைட் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் எந்த பிஸ்னஸில் இருக்காங்கன்ற சரியாக தெரியல. அது பிரெயின் எம்ஆர்ஐ சம்பந்தமான ஒரு பிஸ்னஸில் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்ஃபோஎட்ஜ். 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் டிசம்பர் 21ஆம் தேதி நேற்று நடைபெற்று முடிஞ்சிருக்குங்க. அதுலேருந்து சில தகவல் வெளியாகிருக்கு. அது கூடுதலான தகவல் நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சில பொருட்களுடைய ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க, சிலது அதிகரிச்சிருக்காங்க, சிலதில் முடிவெடுக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க. அது பின்னர் முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது, அது நம்ம எதிர்பார்த்தது ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸுடைய ஜிஎஸ்டி குறைக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்த்தது. அதை அவங்க ஒத்தி வைத்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூம்னு கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கோத்தாரி ப்ராடக்ட்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 7300% வால்யூம் அதிகரிப்பு. ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம், 13% அதிகரித்தது, 2800% வால்யூம் அதிகரிப்பு. பிரதாப் ஸ்நாக்ஸ் 11% ஷேர் பிரைஸும் 188% வால்யூம் அதிகரித்தது. ஏஷியன் ஹோட்டல்ஸ் 10% ஷேர் பிரைஸ், 600% வால்யூம். ஃபேர்கெம் ஆர்கானிக்ஸ் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 1000% வால்யூம் அதிகரித்தது. எம்டார் டெக்னாலஜிஸ் 6% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 1040% வால்யூம் அதிகரிப்பு. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் 5% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 114% வால்யூம் அதிகரிப்பு. கார்ட்ரேட் டெக்னாலஜிஸ் போன்ற கம்பெனிகளுக்கும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இந்த ஓல்டு கார்ஸ், யூஸ்டு கார்ஸோட ஜிஎஸ்டி உயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். கேபிஐ கிரீன் 5% அதிகரித்தது, 229% வால்யூம் அதிகரித்தது. நியூ இந்தியா அஷூரன்ஸ் மறுபடியும் இன்சூரன்ஸ் கம்பெனி 4% அதிகரித்தது, 518% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் வெள்ளிக்கிழமை சீமென்ஸ் 10% வீழ்ச்சி, 674% வால்யூம் அதிகரித்தது. டாரன் பவர் 9% வீழ்ச்சி, 300% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹெல்த் கேர் 9% வீழ்ச்சி, 350% வால்யூம் அதிகரிப்பு. சிஆர்எம் சில்க் 8% வீழ்ச்சி, 830% வால்யூம். சென்டம் எலக்ட்ரான் 8% விழுந்தது, 320% வால்யூம் அதிகரிப்பு. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 7% சரிந்தது, 413% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிஎல் பேங்க் 7% வீழ்ச்சி, 224% அதிகரித்தது வால்யூம். டோனியர் இண்டஸ்ட்ரீஸ் 7% சரிந்தது, 178% வால்யூம் அதிகரிப்பு. ஃபைசர் 7% வீழ்ச்சி, 400% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.